திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110ஆக உயர்த்தி செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் என்பது தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை 110ஆக தற்போது உயர்த்தப்பட்டிருக்கிறது. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என தற்போது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை என்பது தற்போது 110ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது? விவரங்கள். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு உரையை நிகழ்த்தியிருக்கிறார். மிக முக்கியமான பல்வேறு கருத்துக்களை அவர் நிர்வாகிகளுடன் பகிர்ந்திருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் பார்க்காத தோல்வியும் இல்லை. தேர்தல் தான் தோல்வியை அடைந்திருக்கிறோமே தவிர நிரந்தரமாக இல்லை என்றும், கட்சியினுடைய எதிர்காலத்தை திட்டமிட நமக்கு கால அவகாசம் கிடைத்திருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக திமுகவினுடைய வரலாற்றில் இது முக்கியமான செயற்குழு கூட்டமாக அமைந்திருக்கிறது என்று அந்த உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய ஒப்புதலுடன் திமுகவினுடைய அமைப்பு ரீதியான மிக முக்கியமான மாறுதல்களை செய்ய இருப்பதாகவும், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் வலிமையோடு இருப்பதற்கு காரணம் நம் அமைப்பு முறைதான். அந்த அடிப்படையில் தான் திமுக தலைவர் கலைஞர் வரிகளை மறந்திருக்க மாட்டீர்கள். இந்த கருணாநிதியின் வாழ்வு முடிந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்வு முடியாது, அந்த அமைப்பு முறை காப்பாற்றும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது. அப்படி அந்த அமைப்பு முறையின் வலிமையில் தான் நாம் நிற்கிறோம். ஆகவே நாம் தோல்வி அடைய பல காரணங்கள் இருப்பதாக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் ஒன்று. அதை நாம் மறக்க தேவையில்லை. நாம் தவறுகளை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். எந்த தனிமனிதனின் தவறாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது 75 ஆண்டு கால திமுக தான். தோல்விக்கு பிறகு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஒவ்வொரு தொகுதியாக பார்த்து குறைகளை கண்டறிந்து ஆளை மாற்றுவதை விட முழுமையாக ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என முடிவெடுத்திருக்கிறேன். அந்த வகையில் தான் திமுகவினுடைய நிர்வாக அமைப்பில் பல மாறுதல்களை செய்ய இருக்கிறோம். கடுமையானதாகத்தான் இருக்கும், சிலருக்கு கசப்பானதாக இருக்கும். ஆனால் கசப்பு தான் உடலுக்கு நன்மை செய்யும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலை அந்த உரையில் நிகழ்த்தியிருக்கிறார். இந்த மாறுதல்கள் அடுத்த நூற்றாண்டு திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்வதோடு, தேர்தல் தோல்விக்கு பிறகு 37 கொண்ட குழு கள ஆய்வு செய்திருக்கிறார்கள். தொகுதி வாரியாக மாவட்ட நிர்வாகிகளும் கருத்துக்களை கேட்டு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதை தவிர தனியாக இணையதளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமும் பல்லாயிரக்கணக்கான கருத்துக்கள் பெறப்பட்டு இவை அனைத்தும் தொகுத்துத்தான் முழுமையாக வாசித்து இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய விளக்குக்கு தனக்கு கீழே இருக்கும் இருட்டு தெரியாது என்பதை போல நம்மிடம் இருந்த தவறுகளை கண்டறிய தவறிவிட்டோம். இந்த கருத்துக்கள் அடிப்படையில் திட்டங்களை வகுக்க தங்கம் தென்னரசு தலைமையில் மறுசீரமைப்பு குழு தேவை என்பதை அமைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் பல்வேறு மாறுதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக இளைஞர்கள், பெண்கள் நம்பிக்கையை மீண்டும் நமக்கு பெற்றுத் தருவது போல நாம் நடவடிக்கை அமைய வேண்டும் என்பதோடு, இனி வரும் நிர்வாகிகளுக்கு அந்தந்த பொறுப்புகளுக்கு ஏற்ப வயது வரம்பை, பதவி காலத்தையும் அறிமுகப்படுத்த போகிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நியமனங்கள் இல்லாமல் தேர்தல் முழுமையாக வெல்பவர்கள் சிறப்பாக செயல்படுவது என்ற நம்பிக்கை இருக்கிறது. கட்சியினுடைய மறுசீரமைப்பு செய்வதுதான் மிக முக்கியமானது என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருப்பதோடு மட்டுமல்லாமல், மிக முக்கியமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானங்களிலும் கூட இறுதியாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பாக கொடுப்போம். கடந்த முறை வென்ற பிறகு வாக்களித்தவர்களுக்கு சேர்த்து நல்லாட்சி கொடுப்போம் என சொன்னோம். அதை செய்தும் காட்டினோம். இது போன்றுதான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும். சட்டப்பேரவை பொறுத்தவரை சினிமா என நினைத்து பஞ்சாலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை வெற்றியோ தோல்வியோ மக்களுடைய அன்றாட வாழ்க்கையின் பின்னிணைந்தவர்களாக நாம் இருப்போம். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்ற நினைப்புடன் தான் நாம் உழைக்க வேண்டும். அப்படி உழைக்க தேவையான உடன்பிறப்புகள் கட்சியினுடைய அதிகம் சேர்க்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கத்தை, தமிழன தலைவர் கலைஞர் வளர்த்த இயக்கத்தை இன்னும் வலிமையாக கொண்டெடுப்போம் என ஒரு நீண்ட உரையை திமுக தலைவர் நிகழ்த்தியிருக்கிறார். மிக முக்கியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 9 தீர்மானங்களில் திமுகவினுடைய கட்டமைப்பில் புது ரத்தம் பாய்ச்சுவதற்காக கிளை கழக செயலாளருக்கான அதிகபட்ச வயது 45 என்றும், கிளை கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் அதிகபட்சமாக 2 முறைதான் அந்த பொறுப்பை வகிக்க முடியும் எனும் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் ஆகிய மாநகரங்களிலும் சூழலுக்கு ஏற்ப பிற மாநகராட்சிகளிலும் கூட வட்ட கழகங்களை வலிமைப்படுத்தி கிளை கழகம் அமைக்கப்படுவதாகவும், 45 வயதுக்கு மிகாதவர்கள் கிளை செயலராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஒருவர் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே பொறுப்பை வகிக்க வேண்டும் என நிர்வாக ரீதியான மாற்றங்கள் தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் சென்னை மாநகராட்சியினுடைய வட்டக்கழகங்கள் சராசரியாக 10,000 வாக்காளர்களை கொண்டதாகவும், பிற மாநகராட்சியின் சராசரியாக 9,000 வாக்காளர்களை கொண்டதாக அமைய வேண்டும்.
ஆகவேதான் மாநகர, நகர, பேரூர், வட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 50 என நிர்ணயிக்கப்படுகிறது. ஒருவர் அதிகபட்சம் 2 முறை நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக நிர்வாக ரீதியான மாற்றங்கள் நிறைவேற்றப்பட்டு மொத்தமாக 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் 110 மாவட்டங்களை அறிவித்தவுடன் மாவட்ட செயற்குழு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வழிகாட்டு நெறிமுறையின்படி 15 நாட்களுக்குள் ஒன்றியம், நகரம், பகுதி, வட்ட கழகங்களாக பிரிக்கப்பட வேண்டும். அதே போன்று தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்படும் பிரதிநிதி முன்னிலையில் மீண்டும் மாவட்ட செயலாளர் கூட்டம் கூட்டப்பட்டு பிரிக்கப்பட்ட அமைப்புகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மிக முக்கியமாக திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நிர்வாக ரீதியான பல்வேறு மாற்றங்களையும், அதே போன்று பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் எத்தனை முறை பொறுப்பு வகிக்கலாம், அதே போன்று அவர்களுக்கான வயது வரம்பு என அனைத்தும் நிர்ணயிக்கப்பட்டு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மிக முக்கியமான அறிவிப்புகளாக இது பார்க்கப்படுகிறது. அன்புச்செல்வன், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர் இந்த பதவிகளுக்கு தற்போது இந்த வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது வந்து கட்சிக்குள்ள புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய தேவை இருக்கு, அதற்கான நடைமுறை தான் இது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா? உரை நிகழ்த்தும் போது சொல்லியிருக்கிறார், கசப்பு தான் உடம்புக்கு நல்லது, வெளிச்சம் இருக்கும்போது அதன் கீழே இருக்கக்கூட இருளை மறந்து விடுவோம், அப்படித்தான் நம்முடைய குறைகளை மறைந்து விட்டோம். ஆக நமக்கு ஒவ்வொருத்தருவராக யார் தவறு செய்தார் என்று நீக்குவதை விட புது ரத்தம் பாய்ச்சுவது முக்கியம். அதே போன்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்ற ஒரு உரையை நிகழ்த்தி இதற்கு நிர்வாகிகளும் அதே போன்று தொண்டர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்களை பார்க்க வேண்டும். இளைஞர்கள் அதிகமாக வர வேண்டும், புது லட்சம் பாதிக்க வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இளைஞர்களுக்கான பொறுப்பும் அதே மாதிரி பொறுப்பு வகித்தவர்களும் மீண்டும் மீண்டும் வகிக்காமல் அடுத்து வரக்கூடியவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நிர்வாக ரீதியான ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த மாவட்டத்தை வந்து அதிகபட்சமாக பிரிக்கும் பொழுது அங்கு செயல்படக்கூடிய செயல்பாடுகள் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப அங்கிருக்க நிர்வாகிகளுக்கு ஏற்ப அந்த பணிகளை சிறப்பாக செய்ய முடியக்கூடிய என்ற அடிப்படையில் இந்த மாற்றங்களும் செய்யப்பட்டிருப்பதும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. என்ன இருந்தாலும் அதிருப்திகள் இருந்தாலும் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும், அதற்கான ஒத்துழைப்பு இருக்க வேண்டும், மக்களுக்கான பணியை தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் நீண்ட உரையில் நிகழ்த்தியதற்கு பின்பாகவே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அன்புச்செல்வன், இந்த வயது நிர்ணயம் தொடர்பாக தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் அல்லது கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள் இந்த பதவிகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏனென்றால் குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்டது போன்று பேரூர் கழக செயலாளரின் அதிகபட்ச வயது 60 எனவும் இரண்டு முறை மட்டுமே பொறுப்பு வைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியினுடைய பகுதி கழகங்கள் சராசரியாக 40,000 வாக்காளர்களை கொண்டதாகவும், பிற மாநகராட்சியின் பகுதி கழகங்கள் சராசரி 30,000 வாக்காளர் கொண்டதாக அமையும். அதே போன்று திமுகவினுடைய பகுதி செயலாளர்கள் அதிகபட்ச வயது என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த கட்டமான செயல்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட செயலாளர்களும் கூட குறிப்பாக 110 மாவட்டங்களை அறிவிக்கப்பட்டவுடன் செயற்குழு கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். வழிகாட்டு நெறிமுறை என்பதை ஒன்றிய கழக நகரம் அனைத்தும் பிரிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பதால் ஒரு புதிய மாற்றம் திமுகவுக்குள் ஏற்பட இருக்கிறது. அந்த மாற்றம் மிகவும் ஆரோக்கியமானதாக மாற வேண்டும். இளைஞர்கள் அதிகபட்சமாக பொறுப்பு வைக்கக்கூடியவர்கள் என அடுத்த கட்டமான ஒரு நகர்வை திமுக முன்னெடுத்திருக்கிறது என்று இந்த தீர்மானங்கள் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். அன்புச்செல்வன், இப்போ புதிய பொறுப்புகளுக்கான அந்த பெயர்கள் அறிவிப்பு அப்படிங்கிறத எப்போ எதிர்பார்க்கலாம் அன்புச்செல்வன்? இல்ல, குறிப்பாக இப்பொழுது எப்போ இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு என்ன மாதிரியான நிர்வாக ரீதியான மாற்றங்கள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பு என்பது திமுகவினுடைய தலைமை கழக அறிவிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது. அல்ல இன்னும் கலந்து ஆலோசிக்கப்பட்டு ஒரு விரிவான அறிக்கையின் மூலமாக இந்த அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும். வெளியாகக்கூடிய பட்சத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்ட ரீதியான நடவடிக்கைகளும் அது போன்று அந்த பிரிவுகளை ஏற்படுத்தி தொடர் கூட்டங்களை நடத்துவது, மாவட்ட செயலாளர் கூட்டங்களை நடத்துவது, செயற்குழு கூட்டத்தை நடத்தி தலைமையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது என்று சொல்லலாம். மிக முக்கியமாக திமுக தலைவர் உரையில் கூட புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் பொறுப்புகளை வழங்கப் போவதாகவும், விரைவில் புதிய உறுப்பினர் சேர்க்கையை நாம் தொடங்க வேண்டும், உறுப்பினர் சேர்க்கை நேர்மையாக இருக்க வேண்டும் எனவும், உறுப்பினர் சேர்க்கைக்கு பிறகு அனைத்து மட்டத்திலும் உட்கட்சி தேர்தலை முறையாக நடத்துவோம், தகுதி வாய்ந்த புதிய நிர்வாகிகள் வெற்றி பெற்று வருவார்கள், நியமனங்களாக இல்லாமல் தேர்தல் மூலமாக வெல்பவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கட்சியினுடைய மறுசீரமைப்பு செய்வது மூலமாக மட்டும்தான் நாம் மீண்டும் அரசியல் வெற்றியை பெற முடியும் என சுட்டிக்காட்டி இந்த தீர்மானங்கள் வெளியாயிருப்பது என்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
இப்போ மாநகர செயலாளர் பதவி இனி கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு வேற ஏதாவது பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? குறிப்பாக ஒரு மாவட்ட செயலாளர் வைத்து மட்டும் அந்த மாவட்டத்தில் கட்சியை வளர்த்து விட முடியாது. ஒரு எம்எல்ஏ வலிமையாக இருந்தால் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று விட முடியாது. ஆகவேதான் ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு நிர்வாக செயல்படும் இயக்கம் வளரும், இயக்கமும் வாழும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிர்வாக மாற்றம் என்பது செய்யப்பட்டிருப்பதாக திமுக தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக படையோர் இளையோர் வரும்போது அவர்களை மூத்தோர் வரவேற்று வழி நடத்துவதுதான் வலிமையாக இருக்கும். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கான ஒரு மாற்றமாக இது எடுத்துக்கொள்ள முடியும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மாற்றங்கள் நிகழ்த்தியிருப்பதாக காணலாம். தற்போது இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு அரசியல் சூழல்ல திமுகல எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கு? மிக முக்கியமாக இப்போது நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் இளைஞர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருந்தது, அதன் மூலமாக ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருப்பதும், குறிப்பாக ஜென்சி வாக்களித்திருப்பதும், அவர்களுக்கு அரசியல் மீதான ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருப்பதையும், பெரும்பான்மையான இளைஞர்களுடைய எண்ணம் அரசியல் நோக்கி மாறியிருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் திமுக தலைவர் கூட தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். நாம் வெளிச்சமாக இருப்பதாக கருதி கொண்டு நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கருமையை மறந்து விட்டோம், அதுதான் நாம் செய்திருக்கக்கூடிய தவறு, அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்ற பொழுது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்ப இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளே வர வேண்டும். அவர்களுடைய செயல்பாடு வரும்போதுதான் மிக முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக தலைவர் தெரிவித்திருக்க அடிப்படையில் பார்க்கும் பொழுது படைக்கு இளையோர் வரும்போது அவர்களுக்கு மூத்தோர் வரவேற்று வழி நடத்துவதுதான் வலுவான படைக்கு அடையாளமாக இருக்கும். நாம் நிரந்தரம், நாம் போர் அடிக்கிறது என அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை, போராட வந்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அதே போன்று பதவி வகித்தவர்களே தொடர்ந்து வகிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் மாற்றங்கள் ஏற்படாமல் தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 2 தடவை மட்டுமே பதவி வகிக்கும் பொழுது புதியவர்கள் மீண்டும் பொறுப்புக்கு வரும்போது ஒரு புது லட்சம் பார்க்கப்படும், ஒரு புதிய எழுச்சி ஏற்படும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து அந்த மாற்றங்கள் கட்சிக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இளைஞர்களுடைய மாற்றங்கள் அதிக அளவில் வர வேண்டும், பொறுப்புகளும் அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் என்று நிகழ்த்தி இருப்பதால் வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதாக அமையும் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறலாம். பொறுத்த வரைக்கும் 40,000 வாக்காளர்களுக்கு ஒரு பகுதி செயலாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி இது எவ்வாறாக இருந்தது அன்புச்செல்வன்? குறிப்பாக இதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது பல்வேறு மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டிருந்தது. அந்த மாற்றத்தை பொறுத்தவரை குறிப்பாக தீர்மானங்களை பார்த்தவரை நாம் முன்பாக சொல்லியிருக்கிறோம். இதற்கு முன்பாக இருந்தக்கூடிய அளவின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய அளவில் தற்போது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் நிர்வாக ரீதியாக அந்த மாவட்டங்களை பார்க்கக்கூடிய அடிப்படையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இந்த மாற்றங்களை நாம் செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் தற்போது இருக்கக்கூடிய பார்க்கும்போது 40,000 வாக்காளர்கள் கொண்டவர்களாகும், அதாவது பகுதி கழகங்கள் 40,000 வாக்காளர்கள் கொண்டதாகும், மற்ற மாநகரங்களுக்கு சராசரி 30,000 வாக்காளர்கள் கொண்ட பகுதிகளாக அமைய வேண்டும் என்ற போது அன்புச்செல்வன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. இதற்கிடையே மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் ஷியாம் சார். தற்போது திமுகவில் ஒரு முக்கியமான அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்குது. அதில் குறிப்பாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய தீர்மானம் அப்படின்னா மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 110ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. அவர்களுக்கு வயது வரம்பும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? பெரிய மாற்றங்க, சேஞ்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான மாற்றம் திமுகவில். எனது பத்திரிகையாளனாக எனது நினைவில் இருக்கிற பெரிய மாற்றம் ஒரு 45 வருடங்களுக்கு முன்பு, அதாவது இளைஞரணி துவக்கப்பட்ட போது. அப்போ திமுகவே இளைஞர்கள் கட்சி தானே, எதுக்கு இளைஞரணி, இப்படிதான் நாங்கள் நினைத்தோம். 5 அமைப்பாளர்களோ 4 அமைப்பாளர்களோ, அவர்களில் ஒருவர் தான் முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். கூட்டங்களுக்கு போன நினைவு இருக்கிறது, அய்யலூர் கூட்டம் கவர் பண்ண நினைவு இருக்கிறது. அதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள், அதாவது ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு மாவட்ட செயலாளருங்க, அன்பில் தர்மலிங்கம், மறைந்த அன்பில் தர்மலிங்கம் எங்களுக்கு விவசாய மந்திரி. அவர் என்ன சொல்லுவார்னா, மாவட்டத்துக்கு எப்படி கலெக்டரோ அப்படி கட்சி நிர்வாகத்துக்கு மாவட்ட செயலாளர், என்டையர் மாவட்டமோ, அதாவது திருச்சி மாவட்டம் பிரிபடாத காலகட்டம், புதுக்கோட்டை எல்லாமே வராத காலகட்டம். அப்போ எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. ராமநாதபுரத்துல தென்னரசு, சிறுகதை மன்னன் தென்னரசு, இப்படி பலரும் ரொம்ப புகழ்பெற்ற மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அதாவது அண்ணா கலைஞருக்கு ஈக்குவலான மாவட்ட செயலாளர்களாக இருப்பாங்க. ஆனா ரெவன்யூ மாவட்டத்துக்கு 1. அது பிறகு பல மாறுதல்கள், மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை எல்லாம் கூடிச்சு. பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுங்கிறது இளைஞரணி அமைப்பு தான். இப்போது வந்திருப்பது இன்னும் பெரிய சேஞ்ச், மாபெரும் மாற்றம். அப்போ எதிர்காலத்திலே விளையக்கூடிய பல்வேறு மாற்றங்களை, தேசிய அளவிலான மாற்றங்களை
உள்வாங்கி திமுக இந்த அமைப்பு ரீதியான மாற்றங்களை செய்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இத்தனை வாக்காளர்களுக்கு ஒரு கட்சி பொறுப்பாளர் அப்படின்னு இது வரைக்கும் திமுக அப்படியான ஒரு ட்ரையல் பண்ணதே கிடையாது. அது கூட பொருத்தமானது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்யூனிகேஷன் ரொம்ப பெர்சனலா மாறிடுச்சுங்க. செல்போன் யுகம் வந்த பிறகு ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் நம்ம செல்போன் மூலமா உரையாட வேண்டியது இருக்கு, அரசியல் உரையாட வேண்டியது இருக்கு. முன்னாடி ஒரு கூட்டம் போடுவோம், அப்படி ஜனங்க வருவாங்க, மொத்தமா நம்ம கருத்து சொல்லிட்டு இருந்தோம், மாஸ் கம்யூனிகேஷன். இப்போ பெர்சனல் கம்யூனிகேஷன். பெர்சனல் கம்யூனிகேஷன் தான் நம்பர் கம்மியா இருந்தா தானே முடியும். 40,000 பேர் 30,000 பேர் இருந்தா தான் நம்ம அன்றாடம் செல்போன்ல அவங்கள பராமரிக்க முடியும். அதாவது ஆரின் அதர் வேர்ட்ஸ் பூத் கமிட்டி பிரின்சிபல் அப்படி வந்ததுதான். பூத்துக்கு இத்தனை பேரு அத்தனை வாக்காளர்களை தொடர்ந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டே வர்றது. இப்ப அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை பூத்துக்கு 50 பேர் 100 பேருங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்போ பூத் கமிட்டிங்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இப்ப பெரிய அளவுக்கு செய்திருக்கிறார்கள். அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். இப்போ இந்த பகுதி செயலாளர்களுடைய அந்த பதவியை நம்ம பார்க்கும்போது 40,000 பேருக்கு ஒரு வாக்காளர்களுக்கு ஒரு பகுதி செயலாளர், 1000 வாக்காளர்களுக்கு ஒரு வட்ட செயலாளர் அப்படிங்கிறது அந்த மக்களை ரீச் பண்ணக்கூடிய அந்த தொடர்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்க பணியாற்றுவதற்கு எளிதாக இருக்கும்? பணியாற்றுவதற்கு எளிதாக இருக்கும். பூத் கமிட்டி பிரின்சிபல் அதானே. எப்போ செல்போன் பெரிய கம்யூனிகேஷன் சாதனமாச்சோ அப்போ எல்லாருமே ஜேர்னலிஸ்ட், எல்லாருமே எடிட்டர், எல்லாருமே அரசியல்வாதி அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு காலத்துல டீ கடை பெஞ்சு டீ கடையில் உட்காந்து பேசுவோம், சலூன் கடைகள்ல உட்காந்து பேசுவோம். திராவிட இயக்க கொள்கைகளை வளர்த்தெடுத்ததுல சலூன் கடைகளுக்கு பெரிய பங்கு உண்டுங்க. இப்ப அப்படியான நிலைமை இல்லை. அப்போ செல்போன் மூலமாக கட்சி நிர்வாகம் அப்படி நம்ம பார்க்கிறோம். தேர்தல் நேரத்துல மட்டும் நம்ம அதை செய்யறோம், பூத் கமிட்டி போட்டு செல்போன் மூலமா செய்யறோம். இப்ப தேர்தலை தாண்டியும் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதாக திமுக உணர்கிறது. அப்போ 1000 பேருக்கு ஒரு பொறுப்பாளர் என்ற வகையில் பார்த்தால் அது விஸ்தரிக்கப்பட்ட பூத் கமிட்டி மாதிரி தான் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். திமுக பெரிய மாற்றத்துக்கு தயாராகிறது, தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. இனிஷியலா அதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு பதவி அல்லது அதிகாரம் போவது என்பது ரொம்ப கடினமான விஷயமா இருக்கும். அதை தாண்டி திமுக வர வேண்டும். வேற வழி இல்லை. காலம் அப்படி இருக்கும்போது அரசியல் அப்படி மாறித்தானே ஆகும். இப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுடைய அதிகபட்ச வயது வரம்பு 70 தான், 70க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிஷன் இதில் எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2 முறை மட்டும்தான் ஒருவர் மாவட்ட செயலாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அது கட்சிக்குள்ள என்ன மாதிரியான உத்வேகத்தை ஏற்படுத்தும்? கட்சிக்குள்ள கொஞ்சம் கண்டிப்பாக சில கசப்பு இருக்கத்தாங்க செய்யும். ஒரு அரசியல்வாதிக்கு பவர் தானேங்க, பவர் இல்லாட்டா என்ன பண்ண முடியும்? ஆனா இதெல்லாம் காலத்துல தேவைப்படுகிற விஷயம் தானே. இப்போ 70 வயது ஆகும்போது நம்ம பல வரலாற்று பின்னணியிலிருந்து வர்றோம். அதுவே ஒரு சங்கிலி தான். எங்க காலத்துல அப்படி நடக்கல அப்படின்னு சொன்னாலே இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ 70 வயது மாவட்ட செயலருக்கே கொஞ்சம் அதிகம் தான். 60 வயதுலேயே அதை கொண்டு வரலாங்கிறது தான் என்னோட கருத்து. காரணம் கம்யூனிகேஷன் ஒரு காலத்துல தலைமுறைங்கிறது 12 வருஷங்க, 15 வருஷம் இருந்தது, 12 வருஷம் இருந்தது. இப்ப எல்லாம் 3 வருஷத்துக்கு ஒருக்கே எல்லா குவாலிட்டியும் மாறுது. காரணம் விஞ்ஞானத்தோட வளர்ச்சி தான், தகவல் தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி. அப்ப அதற்கேற்றவாறு கட்சி தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. சரியான முடிவு தான், எல்லா முடிவும் சரியான முடிவு தான். 2 முறைக்கு மேல ஒரு பதவியில தொடர்ந்து நீடித்தால் அது ஒரு வகையான குறுநில மன்னர் மனப்பான்மையை வளர்க்குது. இதெல்லாமே நம்ம அன்றாடம் பார்க்கிற விஷயம்தான். எனவே எல்லாவற்றையும் சீர் செய்கிற ஒரு நடவடிக்கை தான். அந்த சீர் செய்தல் என்பதுல சில சிக்கல்கள் உண்டு, அது இல்லை என்றெல்லாம் மறுக்க முடியாது. சிக்கல்களை தாண்டி வரும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சீர் செய்வது கடினம், எதிர்கட்சியாக இருக்கும்போது சீர் செய்வது ஓரளவுக்கு சிறப்பான விஷயம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ திமுகவில் இந்த செயற்குழு கூட்டம் கூட்டி இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறது அதனுடைய தேவையை என்னவாக நிவர்த்தி செஞ்சிருக்கு சார்? தேவை செஞ்சின்னு தான் நான் நினைக்கிறேன். இளைய தலைமுறைக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதே நேரத்துல ரொம்ப வரலாற்று பின்னணியோட அரசியலை ஒரு கொஞ்சம் ஃபன்னா பாக்குறாங்க. இப்போ அதை நம்ம போரா மாற்ற முடியாது. எனவே அந்த இடத்துல கொஞ்சம் எல்லாத்தையுமே மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறோம். நம்ம எப்படி தகவலை சொல்ல போறோங்கிறதே மாற்றி அமைக்க வேண்டிய விஷயத்துல இருக்கிறோம். ஒரு காலத்துல தொலைக்காட்சிகள், அதுக்கு முன்பு அச்சு ஊடகத்துல நாங்க வர்றோம். இப்போ தொலைக்காட்சிகள் வரும்போது செய்திங்கிறதே ஒரு குறிப்பிட்ட டைம்ல தானே வந்துச்சு. 8 மணி செய்தி, அவ்வளவுதான். 24x7 செய்தி வந்த பிறகு எவ்வளவு மாற்றி இருக்கிறோம். நம்ம செய்தியை வழங்குற பாணியில எவ்வளவு மாற்றி இருக்கிறோம், நம்ம விவாதங்களோட அமைப்புகளை எவ்வளவு மாற்றி இருக்கிறோம். அது ஒரு ஊடகங்கிற முறையில ஊடகத்தை தாண்டி எத்தனையோ மடங்கு பெரியது ஒரு அரசியல் கட்சி. எனவே மிக இயல்பாக அரசியல் கட்சி அதைத்தான் செய்தாக வேண்டும், வேறு வழி இல்லை. நிச்சயமா சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி தராசு ஷியாம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.